அந்த டைஜஷன் பாதிப்புக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் தான். ஸோ லிவர் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் இருக்கும், சாப்பிட்ட உடனே கல் போட்ட மாதிரி இருக்கு, 2 வாய் வச்ச உடனே கல் போட்ட மாதிரி இருக்கு வயிறு அப்படின்னா உங்களுக்கு லிவர் பாதிச்சிருக்கு. இன்னைக்கு டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், இன்டைஜஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் லிவர் தான் காரணம். ஸோ இது வந்து லிவரை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைஜஷன் பாதிப்புக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் தான். இப்போ லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்? சில அறிகுறிகள் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அந்த அறிகுறிகளை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது நிறைய இன்னைக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்கிறேன். நான் சாப்பிட்ற சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் நிறைய சாப்பிட்றதுனால நிறைய மக்கள் வந்து லிவர் பாதிக்கப்படுதுங்க. ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு லிவரில் ஃபில்ட்ரேஷன் ஆகாமல் ஃபேட் அப்படி டெபாசிட் ஆகி ஃபேட்டி லிவராக மாறுது. சிலருக்கு ஜாண்டிஸ் ஏற்படுது, மஞ்சள் காமாலை இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ லிவர் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் இருக்கும், உடம்புல எரிச்சல் இருக்குங்க. பித்தம் அதிகமானாலும் லிவரோட ஃபங்க்ஷனில் பிரச்சனை இருந்தாலும் பாத எரிச்சல், கண் எரிச்சல், கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதே மாதிரி கால் பாதங்கால் எரிச்சல் இருந்தாலும் லிவரோட பாதிப்பு அப்படின்னு சொல்லிடலாங்க. சாப்பிட்ற பசி எடுக்குங்க, 2 வாய் சாப்பிட்டாலே சரி உடனே திம்முன்னு ஆயிரும். அதே மாதிரி எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டீங்கனாலும் வயிறு வந்து கல் போட்ட மாதிரி ஆயிரும். இப்போ கடையில் போய் பஜ்ஜி, போண்டா, பூரி, எண்ணெயில் பொரிச்சது எது சாப்பிட்டீங்கனாலும் வயிறு கல் போட்ட மாதிரி ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு லிவர் பாதிச்சிருக்கு. அதே மாதிரி கறி, நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடும்போது பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலும் வயிறு திம்முன்னு ஆயிரும். உங்களுக்கு வயிறு வந்து ஒரு உப்புசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கேஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் மாத்திரை, சோடா, அது இல்லைன்னா 7up இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடிக்க வச்சா ஏப்பம் வந்தால் சரியாக போயின்னு நினைக்கிறாங்க. அது குடிச்சிங்கன்னா மேற்கொண்டு வயிறு உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிரும். அது மூச்சு திணறல் மாதிரி ஏற்படுங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரியே வந்துடும். ஸோ இப்போ லிவருக்கு பாதிப்பு இருக்குன்னா இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள். சாப்பிட்ட உடனே கல் போட்ட மாதிரி இருக்குது, 2 வாய் வச்ச உடனே கல் போட்ட மாதிரி இருக்குது வயிறு அப்படின்னா உங்களுக்கு லிவர் பாதிச்சிருக்கு. காலைல எழுந்திரிச்சோடனே பல் விளக்கும்போது ஒரு கொமட்டல் வரும், வாந்தி வரும், இதுவும் லிவர் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. அடிக்கடி கோபம் வருது, டென்ஷன் ஆகுறீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வருது, வீட்டில் சண்டை வருது அப்படின்னாலும் லிவர் பாதிச்சிருக்கு. இந்த டென்ஷனால் தலைவலி வருங்க. இந்த தலைவலி வந்தாலும் உங்களுக்கு லிவர் கேல்படர் அஃபெக்ட் ஆகிருக்கு, எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். டென்ஷனால் தலைவலிங்க. காஃபி குடித்தா எனக்கு நல்லா இருக்கும் சார், அடிக்கடி காஃபி குடிக்கிறது. அந்த காஃபி பிரியர் அப்படின்னு சொன்னாலும் அது லிவர் கேல்படர் எக்ஸஸுங்க. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது, யார் கோபப்பட்டு அடிக்கடி சண்டை வந்து தூக்கி எறிகிறாங்க, கையில் கிடைச்ச பொருளை தூக்கி எறியலாம்னு இருக்குது, பயங்கர கோபம் வருது. அப்போ கோபம் அப்படின்னாலே நம்ம லிவர் தாங்க. லிவர் நமக்கு எக்ஸஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. தூக்கம் கட்டுறவங்க, நைட் ஒர்க்கர்ஸ், ஐடியில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே லிவர் அஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த லிவர் அஃபெக்ட் ஆகிறதுனால பித்த நீர் அதிகமாக சுரக்குங்க. அந்த பித்த நீர் சுரந்து பிளட்டில் கலக்கும். பிளட்டில் கலக்கும்போது உங்கள் பிளட்டே சூடாயிருங்க, சுடுதண்ணி மாதிரி ஆயிரும். இப்போ சூடான பிளட்டு நீங்கள் சர்க்குலேட் ஆகும்போது தலைக்கு போகும்போது பிரெயின் செல்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதனால் தூக்கம் கெடும், கண் எரிச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், முடி கொட்டும். யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ, தூக்கம் கேட்டுறீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, லிவர் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இத்தனை அறிகுறிகள் லிவர் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. இன்னைக்கு டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், இன்டைஜஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் லிவர் தான் காரணம். நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கிறோம். லிவர் தான் ஒரு மனிதனுக்கு ஹார்ட்டை விட, கிட்னியை விட லிவர் தான் முதல் முக்கியமான ஒரு உறுப்புங்க. நீங்கள் லிவரை எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறீங்களோ, சீராக இயங்குதோ, உங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தங்க.
நல்லா பசிக்கணும், நல்லா தூங்கணும். நைட்டு 9 மணிக்கெல்லாம் நீங்கள் படுத்துட்டிங்கன்னா 11லேருந்து 3 மணி வரைக்கும் தூங்கணும் கம்பல்சரிங்க. இன்றைக்கி நைட் ஸ்டடின்னு சொல்லி பசங்க எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா விடிய விடிய படிக்கிறது, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் கெடுறது லிவரை தாங்க பாதிக்கும். மெமரி பவர் குறையும். காலைல நீங்கள் போய் ஒரு படித்தது அப்படியே ஞாபகத்துக்கு வராது. ஒரு குழப்பமான மனநிலை வரும். இது எல்லாமே நீங்கள் லிவரை பாதிக்கிறதுனால வர்றது. சரிங்க சார், எனக்கு லிவரில் ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது, லிவரை சுத்தம் பண்ணணும், எளிமையாக ஒரு கலர் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டா திம்முன்னு இருக்குது சார், லிவரில் கொழுப்பு இருக்குது, இந்த இத்தனை காரணங்கள் இருந்துச்சுன்னா அவசியம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. ஆள்காட்டி விரல், லெஃப்ட் சைடு ஆள்காட்டி விரல், இந்த 3வது ஜாயிண்ட், 3 ஜாயிண்ட் இருக்குது, 3வது ஜாயிண்டில் ரிங்கு மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ரிங்கு மாதிரி போடுங்க. உங்களோட ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டாக கரைங்க. ஸோ இது லிவரை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க. இதே மாதிரி பயிற்சிவகுப்பு, அட்வான்ஸ் கலர் தெரபி, நம்பர் தெரபி, இந்த மாதிரி பயிற்சிவகுப்புலாம் இருக்குது. அடிப்படை பயிற்சி வகுப்புகள், டிப்ளமோ இன் சுஜோக் தெரபி பயிற்சி வகுப்புகள் நம்ம திருச்சி, சென்னை மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு வரோம். இதில் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.